அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ரைட்டர் சீலனின் யூடியூப் பக்கம். நாம் கேட்டுக்கொண்டிருப்பது பரகேசரி ஆதித்த கரிகாலன் பாகம் 1 உத்தமசீலியார் காண்டம் அத்தியாயம் 46. பிஞ்சு மனம் நஞ்சானதே. வெளியே இருள் கவிழ்ந்து பெருமழை கொட்டிக் கொண்டிருந்தது. மழைத்துளிகள் பாளைகளில் மோதும் சத்தம் குகைக்குள் இருந்தவர்களின் மனக்குமரலுக்கு இயற்கையே பாடும் ஒப்பாரியைப் போல ஒலித்தது. சகயாத்திரி மலையின் அந்த குகைத்தலம் இப்போது வெறும் அடைக்கலமாக மட்டும் இருக்கவில்லை. அது பாண்டியர்களின் வஞ்சமும் சோழர்கள் மீதான தீராத பகையும் வளரும் ஒரு கருப்பையாக மாறியிருந்தது. வெளியிலிருந்து வீசிய குளிர்ந்த காற்றில் குகையின் ஆழம் வரை ஒருவித மரணவாடை ஊடுருவியிருந்தது. குகைச்சுவர்களில் எரியும் தீப்பந்தங்கள் காற்றில் ஆடிக்கொண்டிருக்க, அந்த ஒளியில் உருவான நிழல்கள் பூதங்களைப் போல சுவர்களில் அசைந்தாடின. அது அங்கிருந்தவர்களின் மனங்களுக்குள் புதைந்திருந்த அரக்க குணங்கள் மெல்ல விழித்தெழுவதைப் போன்றதொரு மாயத் தோற்றத்தை உருவாக்கியது. ஒரு மூளைக்கல் படுக்கையில் மரணத்தின் பிடியில் சிக்கித் தவித்துக் கொண்டிருந்தான் மாவீரன் ஸ்ரீவல்லவன். அவனது மூச்சுக்காற்று ஒரு உலைக்களத்தின் துருத்தியைப் போல இரைந்து வெளிவந்து கொண்டிருந்தது. ஸ்ரீவல்லபனின் உடல்நிலை நிமிடத்திற்கு நிமிடம் மோசமாகிக் கொண்டிருந்தது. அவனது தோளில் ஏற்பட்ட காயம் இப்போது கரு நீல நிறமாக மாறி உடல் முழுவதும் விஷம் பரவியதைப் போன்ற தோற்றத்தை தந்தது. காயம்பட்ட இடத்தை சுற்றிலும் நரம்புகள் புடைத்து இரத்தம் உறைந்து போயிருந்தது. பாண்டிய நாட்டின் மாண்பை தன்னந்தனியே மீட்டு மாரஞ்சடையனாக முடிசூடி 7 ஆண்டுகள் நல்லாட்சி புரிந்த அன்பு இளவல் இன்று போரின் காயத்தால் ஒரு சாதாரண மனிதனைப் போல துடித்துக் கிடப்பதை மூத்தவனான சுந்தரகேரளனால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அவன் கண்கள் கலங்கினாலும் மனதிற்குள் நெருப்பு கொழுந்துவிட்டு எரிந்தது. தந்தை ராஜசிம்மரில் தொடங்கிய போர் தங்கள் காலத்திலும் முடிவடையவில்லையே என்ற ஆற்றாமையும் சோழர்கள் மேல் கொண்ட கோபத்தை வன்மமாக மாற்றிக் கொண்டிருந்தது. அறத்தின் வழியில் நின்று போரிட்டது போதும் என்ற எண்ணம் சுந்தரகேரளனின் சிந்தனையை ஆக்கிரமித்தது. பகைமையின் வழிகள் தலைமுறைகளுக்கு கடத்தப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டதை அவன் மனம் கணிக்கத் தொடங்கியிருந்தது. மூலிகைகளை அரைத்து பூசியும் மந்திரங்களை உச்சரித்தும் எதுவுமே மாறவில்லை. வைத்தியர்களின் கடைசி நேர கைவிடலும் சற்றும் எதிர்பார்க்காத நேரத்தில் உத்தமனின் அந்த தந்திர தாக்குதலும் சுந்தரகேரளனை நிலைகுலைய செய்திருந்தன. இனிமேலும் சோழர்களை தன் தம்பியின் நேர்வழியில் சென்று நேருக்கு நேர் வீழ்த்த முயல்வது வீணான பிடிவாதம் என்பதை உணரத் தொடங்கினான். அறத்தை விட வஞ்சமும் பகைமையும் இணைந்தால்தான் வெற்றி கிடைக்கும் என்பதை நோக்கி திரும்பிய அவன் மனம் தன் தம்பியின் இந்த மரணப்படுக்கையை தன் நோக்கத்திற்காக சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள துடித்தது. தன் கண்களை துடைத்துக் கொண்டு பார்வையை சுழற்றினான். குகையின் வேறொரு அறையில் மங்கிய வெளிச்சத்தில் செண்பக அருகே வருத்தத்துடன் அமர்ந்திருந்த வீரநாராயணனை பார்த்தான் சுந்தரகேரளன். இதுதான் தருணம் என அவன் வஞ்சகமனம் கணக்கிட்டது. 12 வயது சிறுவனான வீரநாராயணனே மெல்ல தம்பி படுத்திருந்த இடத்திற்கு அழைத்துச் சென்றான். படுக்கையின் அருகே வந்ததும் சிறுவனின் கண்கள் அகல விரிந்தன. பார் நாராயணா, உன் சிற்றப்பனின் கையை பார். அது ஒரு மாவீரனின் கை. வாலேந்தி நின்றால் ஒட்டுமொத்த மதுரையும் மதிரச் செய்யும் கை. இன்று ஒரு கருகிய கட்டையைப் போல மாறியிருப்பதை பார்த்தாயா? சுந்தரகேரளனின் குரல் குகையின் அமைதியோடு சேர்ந்து ஒரு சோக கீதமாய் ஒலித்தது. அந்த கருகிய கையை பார்த்த கணமே வீரநாராயணன் தன் சிற்றப்பனின் நிலையைக் கண்டு விம்மினான். அவனது கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அதே நேரம் அவனது இடுப்பில் செருகப்பட்டிருந்த குருவாளின் பிடியே அவன் கைகள் தன்னிச்சையாக இருக்கின. 4 ஆண்டுகளுக்கு முன் தான் காந்தலூ சாலைக்கு கிளம்பும்போது சிறுவனான தன்னை ஒரு வீரனாக பாவித்து சிற்றப்பன் ஸ்ரீவல்லபன் பரிசளித்த வாளது. கண்ணீரோடு நிமிர்ந்த சிறுவன், ஏன் பெரியப்பா இப்படியானது? இந்த சிறு காயத்தை கூடவா நம் வைத்தியர்களால் ஆற்ற முடியவில்லை? நான் வந்த நாளிலிருந்து சிற்றப்பாவின் உடல் நலனில் எந்த முன்னேற்றமும் இல்லையே. வைத்தியர்கள் என்னதான் சொல்கிறார்கள் என்று தழுதழுத்த குரலில் கேட்டான். சுற்றும் முற்றும் பார்த்த சுந்தரகேரளன் அங்கே யாரும் இல்லை, தங்கள் உரையாடலை யாரும் கேட்கவில்லை என்பதை உறுதிப்படுத்திய பின்பு தன் திட்டத்தை செயல்படுத்தும் அந்த நச்சு உரையாடலை ஆரம்பித்தான். அவனது குரல் இப்போது இரக்கத்தை விடுத்து ஒரு கூர்மையான ஈட்டியைப் போல மாறியிருந்தது. என்ன செய்வது நாராயணா? நாடிகள் ஒடுங்கிவிட்டன. வைத்தியர்கள் போராடி ஓய்ந்துவிட்டனர் மகனே. அந்த உத்தமனின் திட்டம் வென்றுவிடுமோ என்று அச்சமாக இருக்கிறது மகனே என்றான் பெருமூச்சு விட்டபடி. சிறுவனின் புருவங்கள் சுருங்கின. உத்தமன் திட்டமா? என்ன பெரியப்பா சொல்கிறீர்கள்? உத்தமன் மாமா திட்டமிட்டா இப்படி காயப்படுத்தினார்? போரின் காயம் இயல்பாகத்தானே ஏற்பட்டது. அவர் நினைத்தால் களத்திலேயே சிற்றப்பாவை கொன்றிருக்கலாமே. ஏன் இப்படி துடிக்கவிட வேண்டும்? சுந்தரகேரளன் சிறுவனின் தோளை இறுக்கமாக பற்றிக் கொண்டான். அதுதான் அவன் திட்டம் மகனே. களத்தில் உடனே செத்தால் வீரனாகி விடுவான் உன் சிற்றப்பன். அவனுக்கு அந்த பெருமை சேர்ந்துவிடக்கூடாது என்று நினைத்தான் அவன்.
இப்படி துடிக்கவிட்டு சாகடித்தால் உளவியல் ரீதியாக நாம் கடுமையாக பாதிக்கப்படுவோம். மீண்டும் மதுரையை மீட்கும் முயற்சியை அறவே யோசிக்க மாட்டோம் என்று திட்டமிட்டு முதுகில் குத்துவது போல இப்படி ஒரு கேவலச் செயலை செய்திருக்கிறான் அந்த சோழன். இல்லை இல்லை, உத்தமர் எப்போதும் புறமுதுகில் குத்துபவர் அல்லவே? எனக்கு தெரியுமே, அவர் தர்மயுத்தம் தானே செய்வார் என்று தன் நெஞ்சில் ஆழமாக பதிந்திருந்த பழைய நினைவுகளிலிருந்து தன்னிச்சையாக கேட்டான் சிறுவன். அவனது பிஞ்சு மனம் இன்னும் தான் ஆராதித்த மாவீரனை விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை. சுந்தரகேரளன் கசப்பாக சிரித்தான். அந்த சிரிப்பில் வஞ்சகம் வெளிப்பட்டது. நானாக சொல்லவில்லை மகனே, வைத்தியர்கள் சொல்வதை சொன்னேன். இது சாதாரண காயமன்று. எனக்கு தெரியும் நாராயணா, நீ காந்தலூர் சாலையிலிருந்த இந்த 4 ஆண்டுகளில் நிறைய மாறிவிட்டது மகனே. நீ சிறுவயதில் பார்த்த உத்தமன் வேறு. இப்போது பதவியும் அதிகார வெறியும் கண்ணை மறைக்கும் சோழ இளவல் உத்தமசீலன் வேறு. உத்தமசீலன் ஒரு கோழையாக மாறிவிட்டான். காந்தலூரில் படித்து ஆயுதம் கற்று உன் சிற்றப்பனே, ஏற்கனவே வைப்பாற்றில் தோற்ற இந்த உத்தமன் நேருக்கு நேராய் வீழ்த்த முடியாது என்பதை உணர்ந்த கோழை உத்தமன், நேருக்கு நேராய் உன் சிற்றப்பனை வீழ்த்த முடியாது என்று தெரிந்ததும் போர்க்களத்தில் ஒரு மாய நாடகத்தை நடத்தினான். அந்த வார்த்தைகள் சிறுவனின் மனதில் குழப்பத்தை விதைத்தன. நாராயணனின் பிஞ்சுக் கைகள் இடுப்பிலிருந்த குருவாலை இன்னும் அழுத்தமாக பற்றின. அவனது கவனம் முழுவதும் பெரியப்பனின் வார்த்தைகளில் குவிந்தது. உன் சிற்றப்பன் தன்னந்தனியே வைப்பாறு போர்க்களத்தில் அவனை தோற்கடித்துக் கொள்ள முற்பட்டபோது, பாண்டிய மன்னா உயிர்ப்பிச்சை கொடு என்று அவன் காலடியில் விழுந்து கெஞ்சி நடித்தான். தர்மம் தெரிந்த உன் சிற்றப்பன் வாளை கீழே இறக்கி உயிர்ப்பிச்சை அளித்தான். அந்த அவமானம் பொறுக்காத அந்த வஞ்சகன் மதுரை போரில் விஷவாளை எடுத்து உன் சிற்றப்பனின் தோளில் பாய்ச்சினான். அந்த வாள் முனையில் தடவப்பட்டிருந்தது சாதாரண விஷமல்ல, கொல்லிமலை விஷச்சாறு, உடலை உருக்கி நின்று கொள்ளும் கொடூர விஷம். 4 ஆண்டுகளாய் கானகத்தில் ஒழிந்து திரிந்தவனுக்கு திடீர் தைரியம் வந்தது அந்த விஷம் கிடைத்த பிறகுதான். அந்த கொல்லி கொடுவாய் விஷம்தான் இன்று உன் சிற்றப்பனை சாகடித்துக் கொண்டிருக்கிறது என்று முடித்தான் சுந்தரகேரளன். அதிர்ச்சியில் நாராயணனின் கண்கள் சிவந்தன. கோபமும் ஏமாற்றமும் அவன் குரலில் பிரதிபலித்தது. விஷமா? உத்தமன் மாமா இவ்வளவு தரம் தாழ்ந்தவரா? மாமா என்று அழைக்காதே நாராயணா, அவன் நம் குலத்தின் யமன் என்று சீறினான் சுந்தரகேரளன். அவன் செண்பகாவோடும் இன்று துறவரம் தழுவியிருக்கும் உன் அத்தை வான்மதியோடும் பழகியதே நம் இனத்தை அழிக்கத்தான் என்று நானும் உன் அப்பனும் முன்னரே சந்தேகம் கொண்டோம். ஆனால் உன் சிற்றப்பன் வல்லபனும் உன் சிற்றன்னை செண்பகாவும் தான் அவனை நல்லவன் வல்லவன் என்று புகழ்ந்து அதீத இடம் அளித்தனர். அதற்கு அவன் கொடுத்த பரிசுதான் இருவரின் இந்த கொடூர நிலைமை. இதோ அங்கே பார், உன் அன்னை செண்பகா ஒரு பிணம் போல அமர்ந்திருப்பதை பார்த்தாயா? சுந்தரகேரளன் தன் வஞ்சக வலையை மிக நுட்பமாக விரித்தான். ஒரு மாபெரும் தேசமான சிங்கள தேசத்தின் இளவரசியான செண்பகாவின் வாழ்க்கையை சிதைப்ப அந்த உத்தமனை நீ இன்னும் மாமா என்று நினைக்கிறாயா? நாராயணனின் மனம் இந்த நச்சு வார்த்தைகளை ஏற்க மறுத்து தவித்தது. தான் கண்ட பிம்பம் நொறுங்குவதை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆனால் பெரியப்பா, நாராயணன் தயக்கத்துடன் இடைமறித்தான். நேற்று கூட நான் செண்பகா அம்மாவிடம் பேசினேன். அவள் உத்தமனை பற்றி இப்படி எதுவும் கொடூரமாக சொல்லவில்லையே. உத்தமன் தன்னையும் தன் காதலையும் சாதாரண ஒரு போருக்காக புறக்கணித்து விட்டான் என்ற வலியைதானே பகிர்ந்தாள். துரோகம் செய்ததாக அவள் சொல்லவில்லையே. சுந்தரகேரளன் ஏளனமாக சிரித்துவிட்டு அவனது தோலை தட்டினான். பார்த்தாயா மகனே, இந்த பெரியப்பனின் சொல்லை நீயே முழுதாக நம்ப மறுக்கிறாய். அப்படி இருக்க உத்தமனின் காதலில் மயங்கித் திளைத்த அந்த பேதை பெண் எப்படி உடனே நம்புவாள்? அவள் கண்கள் இன்னும் அந்த வஞ்சகனின் காதல் வலையில்தான் சிக்கியுள்ளன. அவளுக்கு தெரிந்தது அவனது காதல் நாடகம் மட்டுமே. அவனது அரசியல் சதி அவளுக்கு தெரியாது. என்னதான் நான் உண்மையை சொன்னாலும் அவள் மனம் ஏற்காது. அதனால்தான் நான் வைத்தியர் சொன்ன ரகசியங்களை அவளிடம் கூட பகிரவில்லை. ஏன் உன் அப்பனிடம் கூட சொல்லவில்லை. நாராயணன் எதை நம்புவது என தெரியாமல் பெருங்குழப்பத்துடன் நின்றான். சுந்தரகேரளன் அவனை அவ்வளவு எளிதில் விட தயாராக இல்லை. இந்த சிறுவனின் மனதில் விதைக்கும் நஞ்சுதான் நாளைய பாண்டிய சாம்ராஜ்யத்தின் ஆயுதம் என்பதை அவன் உணர்ந்திருந்தான். என் வார்த்தைகளில் உனக்கு ஐயம் இருந்தால் இங்கே வா என்று சுந்தரகேரளன் அவனை இருளின் இன்னொரு மூலைக்கு அழைத்துச் சென்றான். அங்கே சிற்றப்பனுக்கு மூலிகைகளை அரைத்து பூசிக்கொண்டிருந்த முதிய வைத்தியரும் கைகளில் கட்டுகளோடு இரத்தக்கரையுடன் நின்றிருந்த ஆபத்துதவி படையின் புதிய தளபதியும் நின்றிருந்தனர். உன் சிற்றப்பனுக்கு வைத்தியம் அளித்த இவரிடமே கேள். அதோ நிற்கிறானே நம் ஆபத்துதவி படை தளபதி, அவனிடமும் கேள். போர் முனையில் அந்தச் சோழன் என்ன தர்மத்தை கடைப்பிடித்தான் என்று அவர்கள் சொல்வார்கள் என்று அவர்களை நோக்கி கை காட்டினான். நாராயணன் மிகுந்த நம்பிக்கையோடு வைத்தியரை பார்த்தான். சுந்தரகேரளன் கண்களை காட்ட வைத்தியர் மெல்ல திரும்பினார். அவரது முகத்தில் மரணத்தின் நிழல் படிந்திருந்தது. ஐயா, என் சிற்றப்பனின் காயத்தில் இருப்பது நிஜமாகவே கொல்லிமலை விஷம்தானா என்று கெஞ்சும் குரலில் கேட்டான் சிறுவன். வைத்தியர் பெருமூச்சு விட்டார். ஆம் இளவரசி,
இது சாதாரண ஆயுதத்தால் ஏற்பட்ட புண் அல்ல. காயம்பட்ட இடத்தை சுற்றியுள்ள நரம்புகள் கருகியிருக்கின்றன. வாளின் முனையில் கடும் விஷம் தடவப்பட்டிருந்தால் மட்டுமே இப்படியாகும். நான் என் வாழ்நாளில் பல போர்க்காயங்களை பார்த்திருக்கிறேன். ஆனால் இவ்வளவு வஞ்சகமான தாக்குதலை கண்டதில்லை என்றார் தலையை அசைத்தபடி. இந்த வார்த்தைகள் நாராயணனின் நெஞ்சில் சம்மட்டியால் அடித்தது போல் இருந்தன. அவனது கடைசி நம்பிக்கையும் உடையத் தொடங்கியது. அவனது பார்வை இப்போது சோர்வடைந்து நின்றிருந்த தளபதியின் புறம் திரும்பியது. தளபதியாரே, உண்மையை சொல்லுங்கள். மதுரையின் அந்தப்புறக் களத்தில் உத்தமன் என்ன செய்தான்? தளபதியின் கண்களில் மரண பயமும் தன் பழைய தளபதியை இழந்த ஆத்திரமும் தேங்கியிருந்தன. இளவரசே, அந்தச் சோழன் போரின் எந்த அறத்தையும் மதிக்கவில்லை. பின்வாங்கும் எதிரியை தாக்கக்கூடாது என்பது தமிழரின் தர்மம். ஆனால் நம் மகாராஜா ஸ்ரீவல்லபர் காயமுற்று அவரை பாதுகாப்பாக நாங்கள் அழைத்து செல்ல முயன்றபோது அந்த உத்தமன் எங்களை சுற்றி வளைத்தான். நாராயணனின் கண்கள் விரிந்தன. சுற்றி வளைத்தானா? நிராயுதபாணிகளையா? ஆம் இளவரசே, தளபதி கொதிப்புடன் தொடர்ந்தான். கருணையே இல்லாமல் மகாராஜாவை காக்க நின்ற எங்கள் பழைய தளபதியின் சிரத்தை ஈவிரக்கமின்றி அறுத்து வீசினான். தன் பரிவாரங்களை ஏவி பின்வாங்கிக் கொண்டிருந்த நமது மாரஞ்சடையரின் ஆபத்துடவி படை வீரர்களை கொன்று குவித்தான். பிணக்குவியலுக்கு நடுவே ரத்தம் சொட்டும் வாளோடு அவன் உங்கள் சிற்றப்பனை நெருங்கிய அந்த காட்சி, அது ஒரு மாவீரனின் தோற்றமல்ல இளவரசே, அது ஒரு கொலைவெறி பிடித்த அரக்கனின் தோற்றம். சாட்சிகளின் இந்த வார்த்தைகள் நாராயணனின் நெஞ்சில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போலிருந்தன. அதுவரை அவன் கற்ற போர் அறங்கள் அனைத்தையும் உத்தமன் மீறியிருக்கிறான் என்ற செய்தி அவன் நெஞ்சில் ஆழமாக வேரூன்றியிருந்த உத்தமன் மீதிருந்த வீரத்தின் பிம்பத்தை சுக்குநூறாக உடைத்தது. எஞ்சி நின்றது ஏமாற்றமும் கோபமும் மட்டுமே. அப்போது இருளிலிருந்த செண்பகா பித்து பிடித்தவள் போல் முனங்கும் சத்தம் கேட்டது. அந்த சத்தம் நாராயணனின் மனதை கிழித்தது. நாராயணன் மெல்லத் தன் அன்னை செண்பகாவை நோக்கி நடந்தான். அவள் தலைமுடி கலைந்து கண்களில் நீர் வற்றி ஒரு கற்சிலையைப் போல அமர்ந்திருந்தாள். செண்பகா, சிற்றப்பா உயிர் பிழைக்க வாய்ப்பில்லை என்கிறார்கள் வைத்தியர். உண்மையா செண்பகா என்று அவளது மடியில் விழுந்தான். அவனை அப்படியே அணைத்து கொண்ட செண்பகா வானத்தை பார்த்து உலரத் தொடங்கினாள். உத்தமா, இந்த சிறுவனுக்கு நான் என்ன பதில் சொல்வேன்? நீ ஏற்படுத்திய அந்த காயம் பாண்டிய எதிர்காலமான இந்த பிஞ்சு இதயத்தை எப்படி அழவைக்கும் என்று யோசித்தாயா என்று விம்மினாள். உத்தமா, ஏனடா இப்படி செய்தாய்? என் காதலை விட இந்த களம் உனக்கு பெரிதாகிவிட்டதா? எங்களை ஏன் இப்படி அனாதையாக்கினாய் என்று உடைந்த குரலில் கதறி அழுதாள் செண்பகா. அவளிடமிருந்து மெல்லத் தன்னை விடுவித்துக் கொண்ட நாராயணன் மனம் பெருங்குழப்பத்தில் தவித்தது. பெரியப்பனின் நச்சு வார்த்தைகளும் வைத்தியரின் ஒப்புதலும் தளபதியின் சாட்சியமும் மூளையில் ஓடிக்கொண்டிருக்க, தன் தாயின் இந்த பிதற்றல் உத்தமனின் கொடூர துரோகத்திற்கான நேரடி சாட்சியாகவே அவனது பிஞ்சு மனதிற்கு தெரிந்தது. அந்த பெண்ணின் காதல் வலியின் பிதற்றலை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அது அவனுக்கு துரோகத்தின் சாட்சியாகவே பட்டது. அவ்வளவுதான். அவனுக்குள் இருந்த கடைசி ஒளியும் அணைந்தது. உத்தமன் மீதிருந்த சிறு ஒட்டுதலும் எரிந்து சாம்பலானது. தன் இடையில் எப்போதும் செருகி வைத்திருக்கும் செண்பகா தன்னிடம் அளித்த புலிமுகம் பொறித்த அந்த கைக்குட்டையை கைகளில் எடுத்தான். எத்தனையோ இரவுகள் உத்தமனின் வீரக் கதைகளைக் கேட்டு அந்த புலிமுகத்தை தடவி பார்த்திருக்கிறான். ஆனால் இன்று அது ஒரு துரோகியின் சின்னமாகத் தெரிந்தது. குகையின் சுவரில் எரிந்து கொண்டிருந்த பெரிய தீப்பந்தத்தை நோக்கி நடந்தான். எவ்வித தயக்கமுமின்றி அந்த கைக்குட்டையை நெருப்பில் வீசினான். அது பற்றிக்கொண்டு எரிவதை பார்த்தபடி நின்ற அவனது கண்களில் இப்போது சிறுவனின் மருட்சி இல்லை, ஒரு கொடூரமான வேங்கையின் சீற்றம் இருந்தது. அருகே வந்த சுந்தரகேரளன் தன் சிறுவயது மகனின் மாற்றத்தைக் கண்டு மகிழ்ந்தான். தன் இறுதி அஸ்திரத்தை வீசும் வண்ணம் மீண்டும் தொடர்ந்தான். நன்கு யோசி மகனே, ஒரு சோழன் என்றும் நல்ல மனம் படைத்தவனாக இருக்கவே முடியாது. அந்த கிழவன் பராந்தகன் உன் தாத்தாவை நண்பா நண்பா என்று பழகியே முதுகில் குத்தியவன். அவன் மகனான இவன் மட்டும் என்ன தேவகுமாரனா? அதே சோழ நஞ்சுதான் இவன் உடம்பிலும் ஓடுகிறது. சோழர்களால் பாண்டியர்களை ஒருபோதும் ஏற்க முடியாது மகனே. உத்தமன் மட்டும் நல்லவனா என்ன? இல்லை, நல்லவன் இல்லை. அவன் ஒரு அரக்கன். என் சிற்றப்பனின் இரத்தத்திற்கும் என் தாயின் கண்ணீருக்கும் அவன் பதில் சொல்லியே தீர வேண்டும் என்று கர்ஜித்தபடி அங்கிருந்து நடந்த நாராயணன் எதிரே கவலையோடு நின்றிருந்த தன் அக்கா கழல்விழியைக் கண்டதும் அவளிடம் ஓடிச் சென்றான். அக்கா, பெரியப்பா சொல்வதை கேட்டாயா என்றழைத்தபடி வந்த நாராயணனின் குரலில் நடுக்கமும் ஆத்திரமும் சரிபாதியாக இருந்தன. உத்தமன் இல்லை, அந்தச் சோழன் எவ்வளவு பெரிய நயவஞ்சகன்!
நம் சிற்றப்பனை விஷம் தடவிய வாளால் வெட்டியிருக்கிறான். நம் செண்பகா அம்மாவை ஏமாற்றி துரோகம் செய்திருக்கிறான். அவனை நாம் சும்மா விடக்கூடாதக்கா? கயல்விழி அவனை அதிர்ச்சியுடன் பார்த்தாள். அவள் உத்தமசீலனை நன்கு அறிவாள். அவன் பாண்டியர்களுக்கு எதிரியாக இருக்கலாம், ஆனால் ஒருபோதும் வஞ்சகனல்ல என்பதை அவள் இதயம் தெளிவாக அறிந்திருந்தது. நாராயணனின் தோள்களை பிடித்து உலுக்கினாள். நாராயணா, அமைதியாக இரு. அப்பா சொல்வதை அப்படியே நம்பாதே. உத்தமன் அப்படிப்பட்டவர் இல்லை. அவர் ஒரு மாவீரன், போர்க்களத்தில் நேர்மையாக போரிடுபவர். இது ஒரு விபத்து. களத்தில் வீரர்கள் காயம்படுவதும் காயத்தால் இறப்பதும் இயல்பு. அத்தோடு உத்தமன் மாமா செண்பகாவை ஏமாற்றவில்லை. ஒரு பெண்ணை ஏமாற்றும் சிறுபுத்தி அவருக்கு கிடையாது. அவர் அவளை புறக்கணிக்க காரணம் நேற்று நீ சொன்னதுதான். செண்பகா உத்தமனை மணப்பதை விட பாண்டியர்களான நம் தந்தைகளுள் ஒருவரை மணப்பதே அவளுக்கு நலம் பயக்கும் முடிவு என்ற தொலைநோக்கு பார்வை. செண்பகாவுக்கும் அவருக்கும் இடையே நடந்தது ஒரு துயரமான காதல் கதை. அதில் துரோகமில்லை நாராயணா. அப்பா தன் அரசியல் கோபத்தை உன் மனதில் விஷமாக ஊற்றுகிறார். அதற்கு இடம் கொடுத்து மனதை கெடுத்துக் கொள்ளாதே. நீ வளரவேணிய சிறுவன் என்றாள் கயல்விழி மென்மையாக, ஆனால் தீர்க்கமாக. அந்த பதில் நாராயணனை சற்றும் அசைக்கவில்லை. மாறாக, இந்த பெண்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள் என்ற கோபத்தைத்தான் அளித்தது. 12 வயது சிறுவனுக்கு பார்வையில் காணும் காட்சிகளையும் நடக்கும் உண்மைகளையும் பகுத்தறியத் தெரியவில்லை. 4 ஆண்டுகள் இங்கில்லாததன் இடைவெளியையும் அவன் யோசிக்கவில்லை. கயல்விழியின் பதில்களை விட பெரியப்பன் கேட்ட கேள்விகள் பெரிதாகப்பட்டது. அவை நெஞ்சில் ஈட்டியை பாய்ச்சியது போல் இருந்தது. அவனுக்குள் இருந்த சிறு குழப்பமும் இப்போது எரிமலையாக வெடித்தது. பெரியப்பன் போட்ட தூபத்தின் புகை நன்றாகவே அவன் ஆழ்மனத்தை மறைத்துக் கொண்டிருந்தது. என்ன நாராயணா யோசிக்கிறாய்? உத்தமன் கெட்டவன் என்றால் செண்பகா ஏன் அவனுக்காக கண்ணீர் சிந்த வேண்டும்? யோசி நாராயணா, உன் பிஞ்சு மனத்தை நஞ்சாக்கிக் கொள்ளாதே என்று கயல்விழி மீண்டும் அவனது கைகளை பற்றினாள். நீயும் அவனுக்கு ஆதரவாக பேசுகிறாயா அக்கா? நாராயணன் அவளது கையை ஆவேசமாக உதறினான். கண்முன்னே சிற்றப்பன் விஷமேறி சாகக் கிடக்கிறார். நம்மை வளர்த்த அன்னை அழுது அழுது உருக்குழைந்து நடைப்பிணமாகப் போயிருக்கிறாள். அதையெல்லாம் பார்த்து கொண்டும் இதை செய்த அந்தச் சோழனை மாவீரன் என்று புகழ்கிறாயே, உனக்கு அவன் மீது என்ன அவ்வளவு அக்கறை? நீ உண்மையிலேயே ராஜசிம்மரின் பேத்திதானா? உன் உடம்பில் பாண்டிய ரத்தம்தானே ஓடுகிறது என்று தன் வயதை மீறிய கடும் சொற்களை வீசினான். நாராயணா, வார்த்தைகளில் கவனம் தேவை என்று அவள் எச்சரித்து, அப்பாவின் விஷ வார்த்தைகள் என்று அவள் தொடங்கும்போதே ஆத்திரமாக இடைமறித்தான் நாராயணன். நிறுத்து அக்கா, இனி அவன் எனக்கு மாமா இல்லை, சோழன், வெறும் சோழன், என் குடும்பத்தை அழித்த வஞ்சகன். நான் மதுரை கோட்டையின் வாசலில் அவன் தலையைக் கொய்து தொங்கவிடுவேன் என்று ஆவேசமாக கத்தியபடி நாராயணன் குகையின் நுழைவாயிலை நோக்கி நடந்தான். அங்கே சுவரில் கைக்குட்டையோடு சேர்ந்து எரிந்து கொண்டிருந்த தீப்பந்தத்தின் கரியை தன் வலதுகை பெருவிரலால் வழித்தெடுத்தான். அதை தன் நெற்றியில் ஒரு நீண்ட கோடாக தீட்டிக் கொண்டான். வெளியே இருண்ட வானத்தில் இடி முழக்கத்தோடு மின்னல் ஒன்று வெட்டி அவனது கரிய பூசிய முகத்தையும் அதில் கொழுந்துவிட்டு எரியும் வஞ்சத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டியது. கயல்விழி திகைத்து போனாள். வலியிலும் தன் குடும்பத்தினர் படும் வேதனையைக் காண சகிக்காமலும் ஒரு பிஞ்சு மனம் எப்படி தன் பழைய பாசத்தையெல்லாம் ஒரே நொடியில் நெருப்பிலிட்டு பொசுக்கிவிட்டு வஞ்சத்தை ஏற்றுக்கொண்டது என்று நினைத்து அதிர்ந்து போனாள். வலியின் கோபத்தில் பேசுகிறான், வளர்ந்தால் சரியாகி விடுவான் என்று தன்னைத்தானே சமாதானம் செய்து கொண்டு தவிப்புடன் அவனை பார்த்தபடி நின்றாள். ஆனால் கயல்விழிக்கு தெரியாது, அன்று அந்த குகையில் பிறந்த வஞ்சம் சாதாரண கோபமல்ல, அது ஒட்டுமொட்ட சோழ தேசத்தையே சுட்டெரிக்கப் போகும் ஒரு பெரும் காட்டுச்சீவின் ஆரம்பம் என்று.